Hello viewers, welcome to our YouTube channel Rodeo Riders. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா ஜெனியூன் கார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதோடைய கரெக்டான எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வாங்க காரை பார்க்க போகலாம். பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கிலேருந்து சியாஸ் மாடல். இது வந்து 2016 மாடல். 85 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு இந்த கார். இந்த காரோடைய கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர். ஆக்சுவலி நம்ம ஜெனியூன் கார்ஸ்லேருந்து எந்த கார் எடுத்தாலுமே ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணி பக்காவான கண்டிஷனில் தான் வச்சுருப்பாங்க. 4 டயருமே பக்காவாக சூப்பராக நீட்டாக சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது. நீங்கள் வந்து செகண்ட் ஓனராக தான் இந்த காருக்கு வருவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து மேனுவல் டிரான்சாக்ஷனில் ஒர்க் ஆகிற காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட் தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த காரில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வருது. என்னென்ன ஃபியூச்சர்ஸுங்கிறத நம்ம லைனாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காரோடைய இன்டீரியர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, மியூசிக்கல் பிளேயர்ஸ் நல்ல கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கார் வந்து பார்க்குறதுக்கு லெதர் சீட்டில் வந்து ப்ரீமியம் ஸ்ட்ரக்சரில் பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் ஏர் பேக்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டமும் இந்த காரில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் செகண்ட் நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கிசா மாடல். இதில் மட்டும் 2016 மாடல். இது டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,75,000 வருது. ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,75,000 ப்ரௌன் கலர் கார் வேரியண்ட். இது வந்து மாருதி சுசுகி சியாஸ் மாடல் 2016 செகண்ட் ஓனராக வரீங்க. கார் பக்காவான கண்டிஷனில் இருக்குது. ப்ரைஸ் 6,75,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார் என்னென்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனர் 4N2 4X. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாகவே பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார்னு சொல்கிறத விட எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். இந்த காரை பற்றி நம்ம பேசினாலே ஃபஸ்ட் நம்ம மைண்டுக்கு வரது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு தான். ஏன்னா இந்த காரோட கிரவுண்ட் கிளியர்ஸ் பற்றி நம்ம பேச தேவை சொல்லி தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கே தெரியும் இந்த கார் ஆக்சுவலி மேட் ஃபார் அட்வென்ச்சருக்கு மட்டும்தான். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட்டு, செகண்ட் ஹேண்ட் காரு. இதோடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல். இது டீசல் வேரியண்ட். இந்த காரு நம்ம ஜெனியூன் கார்ஸை பற்றி சொல்லணும்னாலே ஜெனியூன் கார்ஸ்ன்னு பேருக்கு ஏற்ற மாதிரி ஜெனியூனாக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சர்வீஸ் பண்ணி கிளியராக எந்த ஸ்க்ராட்சுமே இல்லாமல் பக்காவான கண்டிஷனில் தான் இந்த கார் இருக்குது. நம்ம கிட்ட வர கார்ஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கனாலே ஃப்ளட்லையோ இல்லைனா ஆக்சிடென்ட் கார்ஸோ நம்மக்கிட்ட எதுவுமே வரது கிடையாது. பக்காவான கிலோமீட்டர்ஸில் பக்காவான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி தான் இந்த ஜெனியூன் கார்ஸில் வந்து எல்லா கார்ஸுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வந்தாலுமே இந்த காருக்கு இந்த ப்ரைஸ் இந்த கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா கூட்டிகிட்டு வந்து ரெஃபரன்ஸ் ஏரியா கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த காரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காருக்கு பவர் ஸ்டீரிங் வந்து இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, ரியர் கேமராஸ் இருக்குது, மியூசிக் பிளேயர்ஸ் இருக்குது, ஃபுல் லைட்டுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா LED லைட்ஸ் தான். ப்ரீமியமான லெதர் சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் அலாய் வீல்ஸ் 4 வீல்ஸுமே பக்காவாக இருக்குது, கிளியராக இருக்குது. ஏர் பேக்ஸ் வந்து நல்லா பக்காவே கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்சாக்ஷன் ஒர்க் ஆகிற காரு. இந்த காரோடைய ப்ரைஸ் ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 11 lakhs வருது. இந்த காரோடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2010 டீசல் வேரியன்ட் டொயோட்டோ ஃபார்ச்சுனர். இந்த காரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, மேக்ஸிமம் உங்களுக்கே எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டோ கிறிஸ்டா 2017 மாடல். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் தான். நீங்கள் செகண்ட் ஓனராக வருவீங்க இந்த கார் எடுத்தால். இந்த காரோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர். இந்த காரில் வந்து 4 வீலுமே பக்காவாக இருக்குது, எல்லாமே அலாய் வீல்ஸ் தான். இந்த காரில் ஆக்சுவலி ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்குது. அது என்னங்கிறது இந்த காரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கடைசியாக இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கியரில் தான் ஒர்க் ஆகுது. இது வந்து டீசல் வேரியண்ட் இந்த காரு. இந்த காரில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபியூச்சர்ஸுங்கிறத நம்ம உள்ள இன்டீரியர் பார்க்கும்போது சேர்த்து சொல்கிறேன். ஓகே, வாங்க இப்போ காரோட இன்டீரியர் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த காரோட இன்டீரியர்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு என்னென்னா பவர் ஸ்டீரிங்கை பார்க்க போகிறோம். இல்லை பவர் விண்டோஸ் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, காரில் ரிவர்ஸ் கேமரா இருக்குது, மியூசிக் பிளேயர்ஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த காரில் லெதர் சீட்ஸ்லாம் எல்லாமே ப்ரீமியமாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. 4 வீல்ஸுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலாய் வீல்ஸ் தான், எல்லாமே பக்காவாக சர்வீஸ் பண்ணி தான் இருக்குது. ABS சிஸ்டம் இருக்குது, ஏர் பேக்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயம் கடைசி இந்த காரில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் என்னன்னா, இந்த காரில் டேஷ் கேம் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறவங்களுக்கு இதோட கஷ்டம் என்னென்னு தெரியும், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன முக்கியமாக தெரியும். நிறைய பேர் இந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்காகவே காரில் வேணுன்ட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இந்த டேஷ் கேம் பார்த்துக்கும். ஸோ வியூவர்ஸ் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த காரோடைய ப்ரைஸ் என்னென்னா 17 lakhs.
திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த காரோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 lakh. டொயோட்டா கிறிஸ்டா 2017 மாடல், டீசல் இன்ஜின், ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் கியர். ஓகேவா, எல்லாமே பாடியெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஃபுல் சர்வீஸ் பண்ணி தான் வருது. வியூவர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹோண்டாயிலேருந்து தான் வந்திருக்கு. இந்த காரோடைய வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் 110 ஸ்போர்ட்ஸில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2013 மாடல். உங்களுக்கு கார் கலரை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், ரெட் கலர் வேரியண்ட், டீசல் மாடல். அது மட்டும் இல்லாமல் 40,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ரன் ஆயிருக்கு. இது செகண்ட் ஓனர் காரு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்சாக்ஷனில் தான் இந்த கார் ஒர்க் ஆகுது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,40,000 வருது. ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்தா எந்த ஸ்க்ராட்சு, எந்த டென்ட்டு எதுவுமே இல்லாமல் க்ளீனாக பக்காவாக சர்வீஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கார் எடுக்கிறதா இருந்தால் ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம். திரும்பவும் இந்த காரோடைய ப்ரைஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன், 4,40,000. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கிலேருந்து வந்திருக்க கார். இதோடைய காரோடைய வேரியண்ட் வந்து பிரிஸா 2017 மாடல். இந்த கார் வந்து கலர் பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கார் வந்து ரெட் கலர் வேரியண்ட்ல வருது. டீசல் மாடல், 62,000 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே ரன் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர் கார் தான். இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,60,000 வருது. இந்த காரோட 4 வீலுமே பக்காவாக இருக்குது. இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸில் எதுவுமே ஸ்க்ராச்சஸ் இல்லை, பக்காவான கார். திரும்பவும் ப்ரைஸ் சொல்கிறேன், 7,60,000 வருது. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிரிஸா 2017 மாடல், சிங்கிள் ஓனர் கார் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹோண்டாயிலேருந்து தான் வந்திருக்கு. i20 மாடல். இது வந்து 2022 சேர்ந்த மாடல். இது வந்து பெட்ரோலில் ஒர்க் ஆகிற கார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 14,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி இந்த கார் ரன் ஆயிருக்கு. இந்த காரோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரி நைட்டுங்கிற வேரியண்ட்டில் வர கலர். அது மட்டும் இல்லாமல் இந்த கார் வந்து ப்ரைஸ் 8,75,000 வருது. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. 4 வீலுமே அலாய் வீல்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்டீரியர்ஸில் பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, மியூசிக் பிளேயர், எல்இடி லைட்ஸ், லெதர் சீட்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் எங்கே பார்த்தாலுமே தெரியும், கார் ரொம்ப ப்ரீமியமாக லுக்காக இருக்குது. எங்கேயுமே டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த காரோடைய ப்ரைஸ் திரும்பவும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், 8,75,000. மாடல் ஹோண்டாய் i20 2022 மாடல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டாலேருந்து வந்திருக்க எட்டியோஸ் மாடல் ஜி வேரியன்ட் 2017 மாடல். இந்த கார் கலரை பார்த்ததுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெட் கலர் வேரியன்ட் கார் தான். அது மட்டும் இல்லாமல் இது செகண்ட் ஹேண்ட் ஓனராக வருது. உங்களுக்கு 59,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட ப்ரைஸ் உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6,25,000 வருது. மேனுவல் டிரான்சாக்ஷன் கார் தான். காரில் எந்த டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது, பக்காவான சர்வீஸில் இருக்குது. நீங்கள் வேணும்னா திரும்பி ஒரு வாட்டி வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துக்கலாம். திரும்ப உங்களுக்காக சொல்கிறேன், இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,25,000 வருது. செகண்ட் ஹேண்ட் கார் தான், ரெட் கலர் வேரியண்ட், டொயோட்டோவில் எட்டியோஸ் ஜி மாடல் 2017. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கார் என்னென்னா ரொம்ப பிடிச்சமான கார், வால்ஸ்வேகன்ஸ்லேருந்து வந்திருக்க வென்டோஸ் மாடல் 2012 மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா டீசலில் ஒர்க் ஆகிற கார். 1 lakh கிலோமீட்டர்ஸ் மட்டுமே ரன் ஆயிருக்கு. சில்வர் கலர் கார், சிங்கிள் ஓனர் தான் வராங்க. டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 ருபீஸ் வருது. திரும்பவும் சொல்கிறேன், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 வருது. வால்ஸ்வேகன்லேருந்து வென்டோ மாடல் 2012 மாடல். இது அந்த கார் வந்து டீசன்ட் வேரியண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது எந்த ஸ்க்ராச்சஸுமே இல்லை. 4 வீலுமே பக்காவான கண்டிஷனில் பக்காவாக சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, மியூசிக் பிளேயர்ஸ் இதெல்லாமே இருக்குது. லெதர் சீட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஏபிஎஸும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகிலேருந்து எர்டிகா ZX i+ மாடல் 2021 மாடல். இது பெட்ரோல் வேரியண்ட் கார். மொத்தமே பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் ரன் ஆயிருக்கு. காரோட கலர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒயிட் கலர் கார் தான். சிங்கிள் ஓனர் கார். இன்சூரன்ஸ் ஃபுல்லாகவே ஃபுல் லைவில் இருக்குது. ஹைப்ரிட் வேரியண்ட். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து மேனுவலில் இருக்குது. மொத்தமாகவே இந்த காரோட ப்ரைஸ் வந்து 11,75,000 வருது. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் காரில் வர வேரியண்ட். ஸோ 7 பேர் இதில் உட்காந்து தாராளமாக போகலாம். 4 வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ், ஃபுல் சர்வீஸ் கண்டிஷனில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. வெறும் 20,000 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே ரன் ஆயிருக்கு. இந்த காரை பற்றி பெருசாக உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாகவே கிளியராக இருக்கும், எந்த ஸ்க்ராச்சஸ் அண்ட் டென்டஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. இது அந்த காரில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, லைக் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, இது எல்லாமே இருக்குது. ஏர் பேக்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க.
கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டமும் இதில் இருக்குது. லெதர் சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் வெஹிக்கிளில் வருது. இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்துருந்த கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ட் எல்லாம் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கார் நம்ம பார்க்குறது வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாமல் இதுதான் இருக்கிறது டாப் அண்ட் கார் இந்த மாடலில். XZ+ வேரியண்ட்டில் வருது. இந்த காரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 lakhs வரும். பட் ஆனால் நம்ம ஜெனின் கார்ஸில் வந்து இந்த காரை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 11 lakhs மட்டுமே கிடைக்கும். திரும்பவும் சொல்ல இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 lakhs. இந்த காரில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான லெதர் சீட்ஸ் இருக்குது. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சர்வீஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கார் 2022 மாடல் கார். திரும்பவும் சொல்கிறேன், இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் வெஹிக்கிள் 2022 மாடல் கார். XZ+ அப்படிங்கிற மாடலில் இது வருது. இந்த காரோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs வந்துச்சு. பட் நம்ம இங்கே ஜெனின் கார்ஸில் வந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் 11 lakhsலேயே எடுத்துகிட்டு போயிடலாம். ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். நீங்கள் ஒரு வாட்டி வந்து பேசிக்கலாம்.